ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பவுல் போட்டோம் இல்லையா, நியூ மாடல் பவுல் போட்டோம். இந்தமாரி நெல்லியாக வர மாதிரி இதே மாதிரி எனக்கு பெரிய சைஸ் மார்க்கெட் சைஸில் வந்து பேஸ்கெட் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நார்மலாக கிராஸ்கட் போட்டோம்னா இந்த மெத்தடில் நம்ம போட முடியும். ஆனால் அதுக்கு நிறைய ஒயர் வந்து கிராஸ்கட் கூட போடும்போது நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து பேஸ் ஃபுல்லாக இதில் நார்மல் நாட்டில் போட்டுட்டு இந்த மெத்தடில் நம்ம கூட போட்டோன்னா நம்மளுக்கு ஒயர் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இந்த கூடை போடுறத பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கிராஸ்கட் கூடையில் இந்த டிசைன் எப்படி வருதோ அதே மாதிரி டிசைனும் கிடைக்கும், அதே மாதிரி அகலமாகவும் நம்மளால் போட முடியும், ஒயர் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல். இது புது மாடல் மார்க்கெட் பேஸ்கெட் சொல்லலாம். நான் இதே கலர் தான் எடுத்திருக்கேன். எனக்கு கேட்டவங்களும் இதே கலர் தான் கேட்டிருக்காங்க. இதே கலரில் இதே பார்டர் வர மாதிரி நான் போட போகிறேன். ரொம்ப சைஸ் பெருசாக போட போகிறோம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா பேஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். பேஸ் போடுறது வந்து நார்மல் நாட்டில் ரொம்ப தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே நல்லா ஈஸியாக தெரியும். அதனால் நான் பேஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு எவ்வளோ ஒயர் கட் பண்ணியிருக்கேன்னா 9 அடி கட் பண்ணியிருக்கேன். 9 ஃபீட்டில் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் வந்து 24 ஒயர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்கில் தான் நான் போட்டிருக்கேன். பேஸ் வந்து 16 லைன் போட்டிருக்கேன். நம்ம இதில் வந்து 4 டிவைட் பண்ணி தான் நம்ம போட்டோம். அதே மாதிரி 4 டிவைட் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். அதனால் 4 மல்டிப்பிளில் வர மாதிரி தான் நான் வந்து பேஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒயரும் அதே மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ 24 ஒயர்னால் நம்ம 6 டைம் வந்து ப்ளூ ஒயர் வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணி போடணும். 4 நல்லா டிவைட் பண்ணி நம்ம ப்ளூ கலர் ஒயரால் நம்ம போட போகிறோம். இது பேஸ் எல்லாருக்குமே போட தெரியும் இல்லையா. நார்மலாக நம்ம கூட போடுறது ஈஸியாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பேஸ் போடுறது கஷ்டமே கிடையாது. அதனால் இந்த பேஸ் ஈஸியாக போட்டுக்கோங்க. நான் மேலே வந்து இதுக்கு எப்படி போடணுன்னு நான் காமிக்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. நான் சைடு வால் எடுக்கும்போது நம்ம வந்து டோட்டலாக 24 ஒயர் எடுத்திருக்கோம், 16 லைன் போட்டிருக்கோம். அதனால் நான் சைடு வால் வந்து 8 இன்ச்சஸ் 3/4 அடி கம்மியாக எடுத்திருக்கேன். 8 நாட் ஒரு சைடில், ஒரு சைடில் 8 நாட், டோட்டலாக நம்மளுக்கு 16 நாட் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ப்ளூ கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த சின்ன பவுலில் போட்ட அதே மெத்தட் தான் நம்ம சைடில் வந்து எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவு மெஷர் பண்ணி ஒயர் விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த 4 நாட் மட்டும் டிவைட் பண்ணி நம்ம போட போகிறோம். நான் ரன்னிங் ஒயரை ஃபுல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 நாட் மட்டும் ப்ளூ ஒயர் வச்சு போட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு கட் பண்ணிடணும். நம்ம இந்த மெத்தடில் போடுறதால நம்மளால் சீக்கிரமாக கூட போட முடியும். நம்மளுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாகவும் கூடயே முடிக்க முடியும், அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒயரும் வேஸ்ட் ஆகாது. எப்படி போட்டாலும் நம்ம வந்து கிராஸ்கட் கூடையில் கண்டிப்பாக ஒயர் வந்து அதிகமாக நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த டைப்பில் போடும்போது நம்மளுக்கு கிராஸ்கட் கூடையில் வர அதே பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும், ஒயரும் வேஸ்ட் ஆகாமலே இருக்கும். நான் 4 நாட்டில் மட்டும் போட்டுட்டு நான் ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி
செகண்ட் 4 நாட்டில் ப்ளூ ஒயர் வச்சு போடணும். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து 6 டிவைட் வரும் நம்மளுக்கு 24 நாட் போட்டிருக்கதால. நம்ம ரெண்டாவது பார்ட் போடலாம். நம்ம ஒரு ஒயரோட அளவு நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயரை வெட்டுக்கணும். விட்டு இந்த 4 நாட்டில் மட்டும் ப்ளூ ஒயர் வச்சு நம்ம போடணும். இப்போ நான் 4 நாட்டில் போட்டுட்டேன். இப்போது சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவு கட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒயரை வேணால் மெஷர் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லா ஒயரும் ஒரே அளவு தான் இருக்கும். இதே மாதிரி 4 நாளாக டிவைட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ஒயர் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு ப்ளூ கலர் ஒயரை விட்டு இந்த 4 நாட்டில் மட்டும் ப்ளூ ஒயர் வச்சு போட்டு மறுபடியும் ஒயரை கட் பண்ணிடணும். இப்போ நான் அடுத்த 4 ஒயரில் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சைடில் பிங்க் ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு மெஷர் பண்ணி இந்த ப்ளூ ஒயரை கட் பண்ணிடுறேன். இப்போ நான் 3 பார்ட் போட்டிருக்கேன். இதே மாதிரி 4 ஒயராக டிவைட் பண்ணி நம்ம ப்ளூ ஒயரில் ஃபுல்லாக போட்டுடலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா 4 டிவிஷன் வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 6 டிவைட் வரும். 24 6 டிவைட் வரும். இங்கே 16 4 டிவைட் வரும். இது ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா 4 நாளாக டிவைட் பண்ணி ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாச்சு. ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ எல்லா ஒயரும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் இருக்கும். நம்ம இதே அளவு கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் தேவையில்லை. நம்ம கிராஸ் கட் கூட எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பிங்க் கலரில் 2 பண்டல் ஆச்சு. ப்ளூ கலரில் இந்த லெக்கு போடுறதுக்காக 1 பண்டல் கரெக்டாக ஆகிடுச்சு. மீதி இப்போ இன்னும் இருக்கிறது வந்து பிடி போடுறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு 3 பண்டல் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கலர் காம்பினேஷன் பார்த்து எந்த கலர் லைட் கலராக இருக்கோ அது வந்து 2 பண்டல் வாங்கிக்கோங்க. டார்க் கலர் வந்து 1 பண்டல் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கூடையில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம 4 நாட்டு இருக்கு இல்லையா, அதில் மிடில் இருக்கிற நாட்டில் வந்து நார்மல் நாட் போடணும் ஒயர் வச்சு. அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற ஒயர் வச்சு போடணும். நம்ம பூஜை கூடைக்கு லெக்கை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். இந்த 2 நாட்டு இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரில் கிராஸ் கட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாடல் வந்து நம்ம 6 டிவைட் பண்ணி கூட போடலாம். இன்னும் பெரிய குடியாக இது பண்ணி 6 டிவைட் பண்ணி கூட போடலாம்.
அது வந்து வளைவு பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பெரிய வளைவாக வரும் கீழே பேஸில். நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஸில் இருக்கிற ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த 2 கிராஸையும் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த 4 ஒயரில் நம்ம 4 நாட் போட வேண்டி வரும். இப்போது இந்த கிராஸ் ஆகிற 2 ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டோம்னா நம்மளுக்கு பூஜா கூடையில் லெக்கு க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இந்த நாட் போட்டோன்னா நம்ம பூஜா கூடையில் லெக்கு க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட் வந்துடும். ஒரு சின்ன டைமண்ட் ஷேப் வந்திருக்கு. இப்போ 4 நாட் போட்டாச்சு. நான் உங்களுக்கு இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த பிங்க் ஒயர் 4 ஒயரில் மட்டும்தான் நம்ம இப்போ நாட் போடுறோம். மிடில் இருக்க 2 பிங்க் ஒயர் ஃபஸ்ட்டு நாட் போடணும். இந்த பக்கம் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த ஒயரை வச்சு இந்த ஒயரில் ஒரு நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஒயர்லேயும் ஒரு நாட் போடணும். இப்போ 3 நாட் போட்டாச்சு. இப்போ 4ஆவது என்ன பண்ணணும், இப்படி கிராஸில் வர 2 ஒயரையும் நாட் போட்டால் நம்மளுக்கு இந்த லெக்கு முடிஞ்சிடும். இதுக்கு மேலே நம்ம வந்து கிராஸில் இருக்கிற ஒயரில் மட்டும்தான் வந்து நாட் போட முடியும். இப்படி நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் 2 ப்ளூ ஒயர் கிராஸ் ஆகும். அந்த ப்ளூ ஒயர் போட்டிங்கன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இதில் கண்டினியூ பண்ண முடியும். ஒயர் நம்மளுக்கு இந்த சைடு ஒரு ஒயர், இந்த சைடு ஒரு ஒயர் கிராஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போது இந்த பக்கம் போகிற ஒயரில் இப்படி கிராஸில் போடணும், இந்த பக்கம் போகிற ஒயரில் இப்படி கிராஸில் போடணும். நான் பிகினர்ஸ்க்கு இன்னும் ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன், ஒரு லெக் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன், நீங்களும் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 நாட்டில் மிடில் இருக்கிற நாட்டில் நான் 2 ஒயரில் இருக்கிற 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போடுறேன். இப்போ இந்த கிராஸில் இருக்கிற 2 ஒயரு, இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போட்டுக்கணும். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த பிங்க் கலர் ஒயரில் குட்டி டைமண்ட் கிடைக்கும், 2x2 டைமண்ட் கிடைக்கும். இப்போ நடுவில் இருக்கு இல்லையா இந்த ப்ளூ ஒயர், இதை வந்து ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு 3ஆவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பேஸ் போட்டோம், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஒயர் வச்சு 4 டிவைட் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த லெக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம ஹைட் வந்து கிராஸ் கட்டில் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். நான் இது உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து கிராஸ் கட்டில் போடும்போது ஈஸியாக போடணுன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து ஒரு 10 லைன் போட்டு முடிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட்டு முடிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே வந்து லெக்கு க்ரியேட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த பேஸ் போட்டோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா 4 வரும். 1 2 3
4. இந்த லெக் க்ரியேட் பண்ணிவிட்டு மிடில் இருக்கு இல்லையா இந்த ப்ளூ ஒயர் இதையும் போட்டுட்டு இதோட நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கலாம். இந்த கூடையில் நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து வீடியோ போடுறேன் ஹைட்டில் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஹைட்டில் வந்து ஒரு விஷயமும் இல்லை, நம்ம கிராஸ் கட்டில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். வீடியோ லென்த்தாக இருந்தால் சில பேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து பார்ட்டாக போடுறேன். இப்போ பேஸ் போட்டுட்டு இங்கே வந்து ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெக் க்ரியேட் பண்ணி மிடில் இருக்கிற ப்ளூ ஒயரில் போட்டோம்னா நம்மளுக்கு பேஸோட ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன்.